தூங்குவீங்களா? தூங்கக்கூடாது, நல்லா கதை கேட்கணும். சரியா? இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு பிபிஏ ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? வெரி குட், சூப்பர். எல்லாரும் முடிச்சுதான் இருக்கீங்க. சரி, ஓகே, நம்ம கதைக்குள்ள போலாமா? சரி, ஓகே. சரி, ஓகே. இப்போ வந்து என்னன்னா, நம்மளுடைய இன்னைக்கோட டாபிக், அக்கா டெய்லி ஒரு டாபிக் சொன்னாங்களா? நேற்று இந்த அக்கா ஒரு டாபிக் எடுத்தாங்க. என்ன டாபிக்? சூப்பர். அப்போ வந்து அந்த அக்கா ஒரு சொன்னாங்களே, ஏசப்பாவுக்கு என்ன மீனிங்னு சொன்னாங்களே, அந்த நேம்க்கு என்ன மீனிங்னு சொன்னாங்க? யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, அப்புறம் சரி, அவங்க வந்து ஒன்று சொன்னாங்க. ஏசப்பாங்கிறதுக்கு வந்து நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னாங்களா? அதே மாதிரி இன்னைக்கு உயிர்த்தெழுதலின் கொண்டாட்டம். என்ன கொண்டாட்டம்? ஓகே. இப்போ வந்து உயிர்த்தெழுதலை கொண்டாட்டம் வந்து கதையில நம்ம எப்படி பேச போறோம் அப்படின்னா, இப்போ நீங்க எல்லாரும் ஜாலியா என்ன வந்து கேட்குறீங்க. நான் கொஸ்டின் நடுவில் கேட்பேன். நீங்க சொல்லலைன்னா நீங்க அவுட்டு. சரியா? நீங்களாம் என்ன டீம்? நீங்களாம் என்ன டீம்? ஓகே, நான் எல்லாருக்கும் தனித்தனியாக கொஸ்டின் கேட்பேன், நீங்க சொல்லணும். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னா, ஏசப்பா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏசப்பாவுடைய ஒர்க்லாம் என்ன? அது காப்பாத்துறது. இதெல்லாம் அவர் செஞ்சாரா? ஆனா இதை வந்து அங்க இருக்கிற மனுஷங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு பிடிக்கல. அதனால அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஏசப்பாவை வந்து கொல்லணும்னு ட்ரை பண்றாங்க. சரியா? அப்போ வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவர் நிறைய பிரபலம் ஆகுறாரு, இவர் வந்து நிறைய சுகத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் பொறாமை ஆயிடுது. அவங்களுக்கு பொறாமை வந்துட்டு, இவர் எப்படியாவது நம்ம வந்து கொலை செஞ்சிடணும், இவர் எப்படியாவது நம்ம வந்து சிலுவையில வந்து அறையப்பட்டுடணும், அவர் செத்து போயிடணும், அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் வந்து ஏசப்பாவை வந்து பிடிச்சிட்டு போயிட்டு சிலுவையில வந்து அறையறதுக்காக ஒரு ராஜா கிட்ட போனாங்க. அந்த ராஜா வந்து என்ன சொல்றாரு? நீங்க வந்து இந்த மனுஷங்கிட்ட வந்து என்கிட்ட ஒரு குறையும் இல்லை, ஆனா நான் ஏன் நீங்க வந்து சிலுவையில அறைய சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல, இவரை நீங்க சிலுவையில அரைஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? நீங்களே பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா, ஃபுல்லா அடிக்கிறது, துன்புறுத்துறது. ஏசப்பா உடம்பு ஃபுல்லா இந்த முள்ளா இருக்கும் தெரியுமா? முள் வச்சு அந்த வாரு அதனால அடிச்சு அவருடைய தோல் எல்லாம் பிரிச்சு முள் வீடம் சூட்டி இது ஃபுல்லா அவருக்கு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருந்து அவங்க வந்து கலியோவுக்கு வந்து கூப்பிட்டு போய் அங்க சிலுவையில அறையிறாங்க. சிலுவையில அரைஞ்சி ஏசப்பாவை இந்த கையில ஒரு ஆணி, இந்த கையில ஒரு ஆணி, காலை சேர்த்து வச்சு ஒரு ஆணி. சிலுவையில தெரியும்ல அவங்க எல்லாருக்கும் பிளஸ் சிம்பல். அதுல இங்க ஒரு கை கால் இங்க. சரியா? அப்படி ஒரு போராட்டம் போராடி அவரு அவ்வளோ வலிகளை அனுபவிச்சு யாருக்காக அனுபவிச்சாரு? நமக்காக. அப்ப நம்ம யாரா எப்படி இருக்கணும்? குட் கேர்ள்ஸா, குட் பாய்ஸா அப்படி இருக்கணும் இல்லையா? அவர் பாவம் இல்லையா? நமக்காக வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக மறிச்சாருல்ல. சரியா? அந்த மாதிரி மறிச்சு வந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? செத்து போனவங்கள என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி அவங்க போய் ஒரு கல்லறை வந்து ரெடி பண்ணி, ஏசப்பாக்குன்னு ஒரு கல்லறை ரெடி பண்ணி அது உள்ள அவரை வச்சிடுறாங்க. பெரிய கல் இருக்கு. அந்த கல்லுனால ஒரு 4-5 பேர் உருட்டினாதான் அதை உருட்டி அதை மூட முடியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த குகையை மூடுறாங்க. மூடி இந்த அறையப்பட்டாங்கல்ல சிலுவையில, அவங்க வந்து என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, ஏசப்பா வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, நான் மறிச்சு 3ஆவது நாள் உயிர்த்தெழுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. சரியா? ஃப்ரைடே வந்து ஏசப்பா வந்து இறந்து போயிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம ஏசப்பா உயிர்த்தெழுந்திருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லும் பொழுது சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏசப்பா வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து ராஜா கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு வைங்க, இல்லைன்னா அவங்களுடைய சீஷர்கள் இருக்காங்க 11 பேரு, அவங்க வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க, அவங்களை தூக்கிட்டு போயிட்டு இவர் உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்லிடுவாங்க அப்படி சொல்லிட்டாங்க.
அதனால ஒரு 4-5 பேரை வந்து அந்த குகை இருக்குல்ல, ஏசப்பாவை அடக்கம் பண்ணாங்கல்ல, அங்க வந்து ஒரு 4-5 பேரை வந்து அவரு நிறுத்துறாரு. நிறுத்தி இந்த மாதிரி 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு. 3ஆவது நாள் அதிகாலத்துல வந்து அங்க இருக்காங்கல்ல, ஏசப்பா கூட இருந்தாங்கல்ல, அதுல வந்து மகதலேனா மரியாளும் இன்னொரு மரியாளுஸ்லாம் இருக்காங்களா, அவங்கலாம் வந்து தூங்க முடியாம என்ன பண்ணுவாங்க, அதிகாலத்திலே இருட்டோட இருக்கிற அதிகாலம் இருக்கும்ல, அந்த அதிகாலத்துல வராங்க. வரும்போது யோசிச்சுட்டே வராங்க, ஐயோ நம்ம போறோமே. ஆனா இவங்களுக்கு இந்த காவலாளர்கள்லாம் நிக்கிறது தெரியல. அதனால அவங்க அங்கிருந்து யோசிச்சுட்டே வராங்க, ஐயோ அந்த கல்லை யார் புழட்டி போடுவானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வரும்பொழுது வந்து பாக்குறாங்க, ஏசப்பா வந்து காணும். ஏசப்பா வந்து காணும். இந்த மாதிரி கல்லறையில தான் வந்து ஏசப்பா வந்து அடைச்சி காவலாளர்கள் நிற்கிறாங்களா, இந்த மாதிரி காவலாளர் நிற்பாங்க. மகதலேனா மரியாள் இங்க வந்து பார்ப்பாங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன சினாரியோ நடந்திருக்கும்னா, ஏசப்பா வந்து 3ஆவது நாள் உயிர்த்தெழுப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி 2 தூதர்கள் வந்து ஏசப்பாவை வந்து எடுத்துக்கொள்ள போகும்போது அவங்க வந்து ஏசப்பா வந்து காணாம போயிருப்பாரு, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பாரு. அப்போ வந்து மகதலேனா மரியாள் தான் இருட்டோட வந்து பார்க்கும்போது அவங்க ஏசப்பாவை காணோம்னு சொல்லிட்டு பயந்து போயிடுவாங்க. பயந்து போகும்போது 2 தூதர்கள் இருக்காங்களா, அவங்களுடைய உடையெல்லாம் அழகா மழை உறைஞ்சி போன மாதிரி அழகா ரொம்ப பிரகாசமா இருக்கு அவங்களுடைய உடைகள். 2 பேர் உட்காந்து, ஸ்திரீகளே யாரை தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க மரிச்சவரிங்க இடத்துல வந்து உயிர்த்தெழுதலை வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, எங்க போனாங்க இங்க இருக்கிறவங்க, அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப அழுது ஏசப்பா எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஒன்று பாக்குறாங்களா, ஏசப்பா வந்து உடனே காட்சி எடுத்து, நீ வந்து ஏன் வந்து அழுதுட்டு இருக்க, நான் யாருன்னு தெரியலையா அப்படின்னு மரியாளே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவர் வந்து கேட்கிறாரு. மரியாளுக்கு வந்து இது தெரிஞ்சு இவங்க வந்து ஓடுறாங்க. ஓடி போய் பேதுருக்கிட்டையும் யோவான்கிட்டையும் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் பார்த்தேன், இங்க வந்து ஏசப்பா உயிரோட எழுதிட்டாரு, அவர் சொன்ன மாதிரியே உயிரோட எழுதிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதையும் இவங்க நம்பவே இல்லை. இவங்க யாரு நம்பவே இல்லை. நீங்க சும்மா சொல்றீங்க, நாங்க வந்து பாக்குறோம் அப்படின்ட்டு அவங்க நம்பாம வந்து பார்க்கும்போது யோவான் முன்னாடி ஓடிடுறாரு. ஓடி உள்ள போய் பார்க்கும்போது இல்லவே இல்லை ஏசப்பா வராம, ஏசப்பா இல்லாம பேதுரு வந்து திரும்பியும் 2 பேர் போனாங்களா, திரும்பியும் பேதுரு வந்து உள்ள வந்து பார்க்கும்போது தலையில சுற்றி வச்சிருக்க ஸ்ரீ அந்த உடம்புல சுத்துவாங்கல்ல, எனக்கு போனவங்க சுற்றி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள ஃபுல்லா அது தனித்தனியா எடுத்து வைக்கப்பட்டிருந்துச்சு. அதை எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு இவங்க ஹாப்பியா வந்து போறாங்க. ஐயோ ஜீசஸ் வந்து சொன்ன மாதிரி 3rd நாள் உயிர் எழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா, 2 சீஷர்கள் வந்து எம்மாவு பட்டணத்துக்கு போவாங்க, நடந்து போவாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது ஜீசஸ் வந்து அவர் கூடயே போவார். ஆனா வந்து அவங்களுடைய கண்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கிறதுனால அது ஜீசஸ் அப்படின்னு தெரியாது. ஏன்னா ஏசப்பா வந்து அவங்களுக்கு காட்டக்கூடாதுன்றதுனால வந்து ஒருவேளை நம்மளுடைய தோற்றத்தை மாற்றி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம்ல. அதனால அவங்க மறைக்கப்பட்டிருக்கனால இவங்க 2 பேரும் அச்சோ ஏசப்பா வந்து உயிர் தெழுந்துறாரு, இதுல எல்லாரும் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து போயிட்டு பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க. பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது ஏசப்பா வந்து எதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து இதை வந்து அறியாம இருக்கீங்களே, நீங்க என்ன அந்நியரா, வேற தேசத்துல இருந்து வந்துட்டீங்களா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் சொன்ன மாதிரியே மறிச்சு அவர் சொன்ன மாதிரியே 3ஆம் நாள் உயிர் எழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவார். சொல்லும் பொழுது இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எம்மாவு பட்டணத்துக்கு போய் அங்க தங்கும் பொழுது நீங்களே எங்க கூடயே தங்கி எங்க கூடயே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை வந்து வற்புறுத்துவாங்க. வற்புறுத்துறதுனால ஏசப்பாவும் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அவங்க வந்து போய் சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்போ இருக்கு இல்லையா, அதை வந்து பிட்டு கொடுத்து சாப்பிடும் போது அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும். இவங்க 2 பேர் இருக்காங்களா, 2 சீஷர்கள், அவங்களுடைய கண்கள் வந்து திறக்கப்படும் பொழுது என்ன ஆகும்னா, ஏசப்பா தான் இவரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் தான் ஏசப்பா இருப்பாங்க, அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடுவாங்க. மறைஞ்சு போனதுக்கு அப்புறமேட்டுக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தோஷத்துல வந்து ஏசப்பா வந்து உயிர் தெழுந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா வந்து நம்பி அதுக்கப்புறமேட்டுக்கா கலிலியோவுக்கு வந்து ஏசப்பா வந்து போக சொல்லுவார். மரியாள் கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு, கலிலியோவுக்கு போ, நான் அங்க வந்து இருப்பேன், நீ போய் எல்லா சீஷர்கிட்டையும் அறிவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும் பொழுது இவங்க எல்லா 11 சீஷரும் என்ன கிளம்பி
போவாங்க. கலிலியோவுக்கு போய் அங்க இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா 48 நாள் வந்து ஏசப்பா வந்து சீஷர்களோட பேசி அவரோட எப்படி சொல்றது, அவங்களுக்கு உபதேசம்லாம் பண்ணி அதெல்லாம் வந்து ஃபுல்லாவே அவரோடு கூட 48 நாள் இருக்கும் பொழுது நீங்க வந்து என்னை சேவிக்கிறவங்களா இருக்கணும் அந்த மாதிரி நிறைய சொல்லி அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து அவருடைய தேவனிடத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அவ்வளவுதான். கதை புரிஞ்சுதா? இல்ல என்ன புரிஞ்சுது? ஏசப்பா உயிர் தெழுந்தவர் தான். அவர் வந்து இறந்து போறவர் கிடையாது. அவர்கிட்ட நம்ம எப்பயுமே ப்ரே பண்றவங்களா இருக்கணும். குட் குட். அப்புறம் வந்து என்ன, அவர் எப்பயுமே இறந்து போறது கிடையவே கிடையாது. அவர் எப்பவுமே நம்ம கூட இருந்து நம்மளுடைய எல்லா பாவங்களுக்காகவும் அவர் மறிச்சதுனால நம்மளுடைய பாவங்களை அவர் கண்டிப்பா மன்னிப்பார். நீங்க எல்லாருமே அவர்கிட்ட கேட்கலாம். சரியா? ஓகேவா? சரி, ஓகே. இப்ப கொஸ்டின்கான டைம். கொஸ்டின் கேட்கவா? யார் யாரெல்லாம் ஏசப்பாவை பார்த்தாங்க? ரோஜா அப்படின்னு சொன்னாங்க. தூதர்கள் வந்து ஏசப்பாவை எடுத்துட்டு போகிறதுக்காக வந்தவங்க. அப்புறம் ஓகே, நெக்ஸ்ட் அவங்க எப்ப போனாங்க ஏசப்பாவை பார்க்கறதுக்கு? விடியற் காலையிலையா? இருட்டோட இருக்கிற விடியற் காலையில. சரியா? ஓகேவா? சரி, ஓகே. நல்லா தான் கவனிச்சிருக்கீங்க போல. உங்களுக்கு எனக்கு ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ நம்ம இப்போ ஒரு கதை கேட்டோம் இல்லையா? அந்த கதையுடைய தலைப்பு என்ன? உயிர்த்தெழுதலை. உயிர்த்தெழுதலை கொண்டாடுறோம். யாரோட உயிர்த்தெழுதலை கொண்டாடுறோம்? ஏசப்பாவோட உயிர்த்தெழுதல். ஏசப்பா சொல்லியிருக்காரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஓகேவா? ஓகேவா? கரெக்டா? ஏசப்பா தானே வழி, சத்தியம், ஜீவன். ஓகே, சரி. ஏசப்பா இப்ப அக்கா சொன்ன மாதிரியே அவர் என்ன பண்ணாங்க? ஏசப்பாவை சிலுவையில அரைஞ்சாங்க இல்லையா? எதனால சிலுவையில அரைஞ்சாங்க? பொறாமப்பட்டாங்க. அவர் நல்ல அற்புதங்களை செய்யறாருன்னு சொல்லி பொறாமப்பட்டாங்க. அப்புறம் அவர் தானே தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னாரு. நல்லது செய்யறாங்க எல்லாம், இவ்வளவு கூட்டமும் ஏசு பின்னாடியே போறாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பொறாமப்பட்டாங்க. அப்புறம் அவர் வந்து தேவ தூஷணம் சொல்றாருன்னா அவர் மேல தப்பான குற்றத்தை சாட்டி என்ன பண்ணாங்க? அவரை கடவுளா ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்காததுனாலதான் என்ன பண்ணாங்க? அவரை சிலுவையில் அறைங்க, சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? ஒரு பெரிய சிலுவையை செய்து வச்சு அதை என்ன தெரியுமா பண்ணாங்களா? ஏசப்பாவை எப்படி சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? ஏசப்பாவுக்கு சாட்டையால அடிச்சாங்க. சிலுவையை தூக்கிட்டே போனாரு. ஆமா, சிலுவையில தூக்கிட்டே போனாரு. எவ்வளவு வெயிட்டா இருக்கும் தெரியுமா? அது அவ்வளவு வெயிட்டான சிலுவையை தூக்கி நடந்துட்டே போறாரு. அங்க போனதுக்கு சாட்டையால அடிச்சாங்க. எத்தனை சாட்டை அடி தெரியுமா? 39 சாட்டை அடி. எத்தனை சாட்டை அடியா? ஒரு சாட்டை அடியா அடிச்சாலே நம்மளால தாங்க முடியுமா? ஆனா 39. அதுல முள்ளுலாம் இருக்குமா? அந்த சாட்டையோட எண்டுல என்ன இருக்கும்? முள்ளு இருக்கும். அது அடிச்சு எடுத்துட்டு வந்தா என்ன ஆகும்? அது ரத்தமா வரும்ல. முள்ளுனாலே அந்த சாட்டைனால எத்தனை அடி அடிச்சாங்களாம்? 39 அடிகள் அடிச்சாங்களாம். அப்புறம் முள்ளு இருக்குல்ல, முள்ளாலேயே ஒரு கிரீடம் பண்ணி அதை தலையில வச்சு அழுத்துனாங்களாம். அப்படி என்ன ஆகும்? பொத்துக்கிட்டு ரத்தமா வரும். கரெக்டா? அப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த கை, இந்த அவர் சிலுவை இருக்குல்ல, சிலுவையில் இந்த கையில ஒரு ஆணி, இந்த கையில ஒரு ஆணி, கால்ல ஆணி. ஓகேவா? இதெல்லாம் பண்ணாங்க. ஆனா ஏசப்பா அவங்கள வந்து, அவர் கடவுள் தானே, அவர் நினைச்சிருந்தா தண்டிச்சிருக்கலாம்ல. ஏசப்பா தண்டிச்சாரா? இல்ல. அவர் என்ன பண்ணாரு? இவங்களுடைய பாவங்களுக்காக மன்னிங்கன்னு சொல்லி கடவுள் தேவன் கிட்ட அவர் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. பிதாவே உங்களுக்கு மன்னிங்கன்னு. அப்ப ஏசப்பா எதுக்காக சிலுவையில மரிச்சாரு? நமக்காக. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம தப்பு செய்யறோமா? நம்ம பாவம் செய்யறோமா? நம்ம தப்பு செய்யறோமா? நம்ம தப்பு செய்யறதுனால பாவம் அதிகமாயிடுது. பாவம் அதிகமாச்சுன்னா நம்மளால பரலோகத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. அப்ப நம்ம எல்லாரையும் பரலோகம் கூட்டிட்டு
போறதுக்காக நம்மள பாவத்துல இருந்து என்ன பண்ணோம், மீட்கிறதுக்காக ஏசப்பா என்ன பண்ணாரு, இந்த உலகத்துக்கு வந்து மரிச்சாரு. சரி, அக்கா சொன்னாங்க ஏசப்பா மரிச்சாரு, 3 நாள் ஆயிடுச்சு. 3ஆம் நாள் என்ன பண்ணாங்க, ஏசப்பா உயிரோட எழுந்தாங்க. சரி, அப்போ ஒரு தூதன் வந்தாங்க இல்லையா, அந்த தூதனோட எப்படி தெரியுமா இருப்பாங்களாம், பிரகாசமா இருப்பாங்களாம், ஒரு மின்னல் போல. மின்னல் எவ்வளவு வெளிச்சமா இருக்கும், எப்படி அப்படியே மின்னல் வந்துச்சுன்னா அந்த இடம் அப்படி வெளிச்சமா இருக்கும்ல, மின்னல் போல பிரகாசம், உறைந்த மழையை போல வெண்மையா, அவ்வளவு ஒயிட்டான ஒரு ஏஞ்சல் எங்க இருந்து இறங்கி வந்தாரு தெரியுமா, வானத்துல இருந்து அப்படியே இறங்கி வந்து உட்கார்ந்தாரு. அப்போ அந்த கல்லறையை காவல் காத்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, பயந்து போய் செத்தவங்களை போல மாறிட்டாங்க. நம்மளாம் பயப்பட மாட்டோமா, திடீர்னு ஒரு ஏஞ்சல் வந்துருச்சு. அக்கா நேத்து கூட சொன்னாங்க இல்லையா, மரியாதை கிட்ட ஒரு தூதன் கேப்ரியல் ஒரு தூதன் வந்து பேசினாங்கல்ல, அப்போ தூதன் உங்ககிட்ட வந்து பேசினா நீங்க பயப்படுவீங்களா, பயப்பட மாட்டீங்களா? சரி, வெரி குட், பாப்போம். ஓகே, சரி. ஏசப்பா வந்து மரிச்சார் இல்லையா, அவர் சரீரம் வைக்கப்பட்டுச்சு இல்ல, அவர் சரீரம் வைக்கப்பட்டதுல இருந்து ஏசப்பா திரும்ப 3ஆம் நாள் என்ன பண்ணாரு, உயிர் தெழுந்து அவர் சரீரம் உண்மையா உயிரோடு இருக்கிறவங்களுடைய சரீரம் மாதிரியே மாறுச்சு. ஓகேவா, உயிரோடு இருந்தாலும் நம்ம டச் பண்ண முடியும், ஆவியாக டச் பண்ண முடியுமா, முடியாது. ஆனா ஏசப்பா எப்படி இருந்தாரு, உயிரோடு, அவர் சரீரம் நம்ம சரீரம் மாதிரியே இருந்துச்சு. ஓகேவா, ஏசப்பா உயிரோடு எழுந்து யார் யாருக்கெல்லாம் ஏசப்பா தன்னை காட்டி வெளிப்படுத்தினாரு, மரியாதை வெளிப்படுத்தினாரு, அப்புறம் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினாங்க. எத்தனை சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினாங்க, 2 சீஷர்கள், அப்புறமா 11 சீஷர்களுக்குமே ஏசப்பா வெளிப்படுத்தினாங்க. அந்த சீஷர்கள் கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க போய் நான் வந்து பிதாவின் இடத்துக்கு போவேன், ஆனா நான் அவங்க கூட தான் இருப்பேன். ஓகேவா, நீங்க என்ன பண்ணணும், நீங்க போய் உலகம் ஃபுல்லா எல்லாருக்கும் என்னோட நற்செய்தியை நீங்க சொல்லணும். நான் திரும்ப அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்காக வருவேன். நம்ம இப்ப பாட்டுல பார்த்தோம்ல, திரும்ப ஏசப்பா வருவாரு, நம்மளை கூட்டிட்டு பரலோகத்துக்கு போவாரு. பரலோகம் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. அங்க வந்து உனக்கு படின்னு சொல்ல மாட்டாங்க, அங்க உன்னை அடிக்க மாட்டாங்க, உனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கும். நீ எப்பவுமே ஜாலியாவே இருக்கலாம், ஏசப்பா கூடவே இருக்கலாம், நம்ம ஜாலியா. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஏசப்பா நம்ம எல்லாரையும் என்ன பண்ண போறாரு, கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனோம்னா நம்ம நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். ஓகேவா, அதுக்காக தான் ஏசப்பா மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. இதுதான் யார்கிட்ட சொன்னாங்கன்னா, சீஷர்கள் கிட்ட சொன்னாங்க. சரியா, சரி. இப்ப இந்த கதை புரிஞ்சிச்சுன்றவங்களா ஒரு ஓ எஸ் சொல்லலாமா, ஏசப்பாக்காக ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா, 3 தடவை சொல்லலாமா, ஹல்லேலூயா. சரி, இப்ப நம்ம வசனம் படிக்க போறோம். ஓகேவா, நம்ம என்ன படிக்க போறோம், இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு செஞ்சு எடுத்து வந்திருக்கேன் இல்லையா, இது என்னது, சிலுவை. வேணா இது இப்படி ஃபர்ஸ்ட் சிலுவை இப்படி பார்ப்போம். உட்காருங்க, ஒரு வேளை கூப்பிடுறேன், திரும்பி காட்டு, இப்படி வா. ஓகே, திருப்பி காட்டுங்க எல்லாரும், நான் அப்படி தூக்கி காட்டுங்க. ஓகே, இவன் பிடிச்சிருக்கான் பாருங்க, இந்த மாதிரி பிடிங்க. இதோ இவன் பிடிச்சிருக்கான் பாருங்க, இவன் ஒரு கை மேல ஒரு கை கீழே பிடிச்சிருக்கான்ல, அந்த மாதிரி பிடிங்க பாப்பாங்க. ஒரு கை மேல ஒரு கை கீழே பிடிங்க. வெரி குட், சூப்பர். நிறைய பேர் படிச்சுட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட், சத்தம்லாம் கேக்குது, படிக்கிற சத்தம். சரி, இப்ப எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் அக்கா சொல்லி தரேன், நீங்க சொல்லணும். அக்கா இப்ப வந்து ஆக்ஷன் பண்ணுவாங்க, அக்கா ஆக்ஷன் பண்ணுவாங்க, நீங்க அப்படியே கூட அக்கா கூட ஆக்ஷன் பண்ணிட்டே நீங்க சொல்ல போறீங்க. சொல்லமா, ஆர் யூ ரெடி? ஓகே, இப்ப எல்லாரும் தூக்கி காட்டுங்க உங்களுடைய வசனத்தை. நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். திரும்ப சொல்லமா, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா
எல்லாரும் சேர்த்து சொல்லமா? இப்ப நீங்களே சொல்ல போறீங்க. சரியா? ரெடி 1 2 3 எல்லாரும் சேர்த்து சொல்ல போறோம். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. Again, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. லாஸ்ட் டைம் சொல்ல போறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. நல்லா கிளாப் பண்ணுங்க. இந்த குட்டீஸ்க்காக கிளாப் பண்ணுங்க எல்லாரும். வெரி குட். சரி சரி, இப்போ இப்போ வந்து ஒருவரால வந்து இல்ல ஒட்ட போறாங்க. சரியா? பியூலா பியூலா இங்க வா. சீக்கிரம் பாருமா. அக்கா பிக்சர் வாங்க. நீங்க என்ன பண்ணிருக்காங்க? இது படிக்க போறீங்க. படிக்க என்ன இருக்கு? இப்போ வந்து சாம் கிஷோன் வந்து இப்போ வசனம் படிக்க போறான். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம் அண்ணன் கூட. சரியா? நானே உயிர்த்தெழுந்தலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. சரி, ஓகே. இப்போ இந்த வசனம் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ நாங்க இந்த வசனத்தை வந்து இந்த சேர் மேல வச்சிருவேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு கேர்ள்ஸ் இருந்து 2 பேரையும் பாய்ஸ்ல இருந்து 2 பேரையும் கூப்பிட போறேன். சரியா? ஓகே, நான் தான் கூப்பிட போறேன். யாரு? நான் பார்த்து வச்சிருக்கேன் இல்லையா? ஓகே, தேவன் அண்ணா வாங்க. தேவன் அண்ணா வாங்க. புவன் அண்ணா வாங்க. புவன் அண்ணா வாங்க.
ஓகே. கேர்ள்ஸ்ல கார்த்திகேயன் இல்லையா? ஸ்வேதாவா? ஸ்வேதா ஓகே. எலிசபெத் வாங்க. சரி, இப்போ இவங்க 4 பேருக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா கார்டு கொடுக்க போறேன். சரியா? அந்த கார்டு இவங்க மறைச்சு வச்சுப்பாங்க இப்படி. ஓகேவா? நீங்க பார்க்க கூடாது அந்த கார்டு. சரியா? இப்போ வந்து இந்த வசனத்தை நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணிக்க போறீங்க. சரியா? இந்த வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிக்க போறீங்க. நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. இப்போ உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்கேன்னு அப்படியே காட்டுங்க பாப்போம். இப்படி வாங்க, இப்படி வாங்க. நீங்க அப்படியே ஆடியன்ஸ் கிட்ட காட்டுங்க. இப்படி வா, காட்டுங்க. உங்களுக்கு என்ன? இந்த பூ போட்டுருக்கு மேல வரணும். பூ போட்டுருக்குது இப்படி இப்படி. ஓகேவா? இப்படி பூ மேல வரணும். ஓகே, சரி. இப்போ இது 4 என்ன இருக்கு? இதுல என்ன தெரியுது? பெயிண்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்க? பெயிண்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்க? எக்ஸசைஸ் பண்றாங்க. இதுல என்ன பண்றாங்க? இதுலயும் எக்ஸசைஸ் தான் பண்றாங்க. இதுல என்ன பண்றாங்க? ஓடுறாங்க. சரி, இப்போ இதுல இருக்க மாதிரியே இவங்க என்ன பண்ண போறாங்க? ஆக்ஷன் பண்ணிட்டு இந்த வசனத்தை சொல்ல போறாங்க. சரியா? எல்லாரும் அவங்க கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்? சொல்ல போறோம். சொல்லமா? 5 டைம்ஸ் இந்த ஆக்ஷன் அவங்க என்ன பண்ண போறாங்க? சொல்ல போறாங்க. அது ரெடி? ஃபர்ஸ்ட் பாய்ஸ். ஓகேவா? பாய்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கு அப்புறம் கேர்ள்ஸ். சரி, ரெடியா? இந்த ஆக்ஷன் அழகா பண்ணுங்க பாப்போம். இப்படி கீழே குனி. ஓகே, ஒரு தடவை இல்ல அப்படியே அந்த ஆக்ஷனே எடுத்து சொல்ல வேண்டியதுதான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். வெரி குட், கிளாப் பண்ணுங்க. இப்படி இங்க நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. வெரி குட். பாய்ஸ் ரெண்டு பேரும் சூப்பரா சொல்லிட்டாங்க. இப்ப கேர்ள்ஸ் பார்க்கலாம் வாங்க. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. கிளாப் பண்ணுங்க. வெரி குட். சரி, இந்த அக்கா கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப்பா இருக்கு. அதனால இந்த அக்கா சொல்லும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். ஓகேவா? எல்லாரும் ஞாபகம் இருக்கா வசனம்? எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை சொல்லலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். அழகா எல்லாரும் படிச்சு வசனம். வெரி குட். நல்லா கிளாப் பண்ணுங்க எல்லாரும். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என் விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உயிர் பிழைப்பான். யோவான் 11:25. சரி, ஓகே. நம்ம லாஸ்ட்ல கேட்க போறோம் எல்லாரையும். சரி, இப்போ நம்ம கிளாஸுக்கு போக போறோம். நம்ம